தினமும் ஒரு அதிகாரமாவது வாசித்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு புத்தாண்டிலும் தீர்மானம் எடுத்து தோற்கும் பல்லாயிரக்கணக்கான ஆன்மாக்களில் நானும் ஒருத்தி. வீட்டுக்கு ஒரு விவிலியம், நாளுக்கு ஒரு அதிகாரம் என்ற இந்த தொடர் மூலமாக இறை வார்த்தை வாசிப்பதற்கு நானும், இறை வார்த்தையை கேட்பதற்கு நீங்களும் என சேர்ந்து முயல்வோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. இதே எங்கள் யூடியூப் சேனலில் A Chapter a Day தொடர் மூலமாக ஆங்கிலத்தில் விவிலிய வாசிப்பு ஒளிபரப்பப்படுகிறது. இம்முயற்சி பள்ளி கல்லூரிகளில் ஆங்கில வழி பயிலும் நம் குழந்தைகளுக்காக. விருப்பமுள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விவிலிய வாசிப்பை கேட்க லூர்து மஹல் என்ற எங்கள் ஸ்பாட்டிஃபை சேனலை பின்தொடருங்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16. அடையாளம் கேட்டு சோதித்தல். பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் அவரிடம் வந்து வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை தங்களுக்கு காட்டும்படி கேட்டனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மாலை வேளையாகும்போது வானம் சிவந்திருந்தால் வானிலை நன்றாக இருக்கிறது என நீங்கள் சொல்வீர்கள். காலை வேளையில் வானம் சிவந்து மந்தாரமாயிருந்தால் இன்று காற்றுடன் கூடிய மழை இருக்கும் என்பீர்கள். வானத்தின் தோற்றத்தை பகுத்துணர நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் காலத்தின் அறிகுறிகளை அறிய உங்களால் முடியாதா? இந்த தீய விபசார தலைமுறையினர் அடையாளம் ஒன்று கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளமே அன்றி வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்றார். பின் அவர் அவர்களை விட்டு விலகி போய்விட்டார். பரிசேயர் சதுசேயரின் புளிப்பு மாவு. சீடர்கள் மறுகரைக்கு சென்றபோது அப்பங்களை எடுத்து செல்ல மறந்துவிட்டார்கள். இயேசு அவர்களிடம், பரிசேயர் சதுசேயரின் புளிப்பு மாவை குறித்து கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருங்கள் என்றார். நாம் அப்பங்களை எடுத்து வராததால் தான் அவர் இப்படி சொன்னார் என தங்களிடையே அவர்கள் பேசிக் கொண்டார்கள். இதை அறிந்த இயேசு, நம்பிக்கை குன்றியவர்களே, அப்பமில்லை என்று உங்களிடையே ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? உங்களுக்கு இன்னுமா புரியவில்லை? நான் 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த 5 அப்பங்களை பற்றி நினைவில் இல்லையா? அப்போது எத்தனை கூடைகள் மீதியாக எடுத்தீர்கள்? அல்லது 4000 பேருக்கு நான் பகிர்ந்தளித்த 7 அப்பங்களை பற்றி நினைவில் இல்லையா? அப்போது எத்தனை கூடைகள் மீதியாக எடுத்தீர்கள்? நான் உங்களிடம் கூறியது அப்பங்களை பற்றியது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாதது எப்படி? பரிசேயர் சதுசேயர் ஆகியோரின் புளிப்பு மாவை பற்றி எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். அப்பொழுதுதான் அப்பத்திற்கான புளிப்பு மாவை பற்றி அவர் சொல்லவில்லை, மாறாக பரிசேயர் சதுசேயர் ஆகியோரின் போதனையை பற்றி எச்சரிக்கையாய் இருக்கவே அவர் சொன்னார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இயேசுவை பற்றிய பேதுருவின் அறிக்கை. இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மேசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தம் சாவை முதன்முறை முன்னறிவித்தல். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள்
தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தன் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.